நேயர்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். திருக்குற்றாலமலை தமிழ் வளர்த்த மலைகளில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. சக்தி பீட வரிசையில் இது பராசக்தி பீடமாகவும், பராசக்தி பீடமாகவும் இருந்து அருள்மழை பொழிந்து வருகிறது. இதனை திரிகூடமலை என்றும் அழைப்பார்கள். குற்றால மலை 3 சிகரங்களை கொண்டதால் திரிகூடமலை என்ற பெயரினை பெற்றுள்ளது. இந்த மலையானது ஒப்பற்ற தத்துவத்தினை விளக்கும் விதமாக காண்போர் வியப்புறும் வண்ணம் தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. இம்மலை 3 சிகரங்களால் ஏற்ப எழில் கொண்ட அருவியாகவும் குற்றாலம் 3 வித சிறப்புடையதாக இருந்து வருகிறது. உலகின் நலன் கருதி படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் 3 முக்கிய தொழில்களை பிரம்மா, திருமால், ருத்ரன் ஆகியோர் நிறைவேற்றி வருகிறார்கள் என்பது நாம் அறிந்தது. உலக இயக்கம் நடைபெற வேண்டுமானால் உயிர்கள் படைக்கப்பட வேண்டும், அல்லது உயிர்கள் படைக்கக்கூடிய ஒருவனை பராசக்தி விரும்பினால் அவனே பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன் சிருஷ்டி தொழிலை ஆரம்பித்து மனிதர்கள், மிருகங்கள், நீர்வாழ்வன, நிலங்கள் வாழ்வன மற்ற உயிரினங்களை அனைத்தையும் உருவாகத் தொடங்கினான். அவ்வாறு படைக்கப்பட்ட உயிர்கள் காக்கப்பட்டதால் தான் அவை பூரண வளர்ச்சியினை அடைய முடிந்தது. அதற்காக அன்னையால் படைக்கப்பட்டவரே திருமாலாகும். அவ்வாறு படைக்கப்பட்ட திருமால் உலகத்து உயிர்களை இன்னர்களிலிருந்து காத்து அவை இந்த உலகில் நிறைவேற்ற தொடங்கினார். படைத்தலும் காத்தல் மட்டுமே நிகழ்ந்து வந்தால் என்னாகும்? உயிர்கள் கூட்டம் கணக்கற்ற முறையிலேயே பெரிய பூவுலக மாதாவற்றின் கணம் தாங்காமல் அவதியுறுவாள் அல்லவா? அதனால் உயிர்களின் கூட்டம் ஒருவித சமநிலை எய்த வேண்டும் என்று கருதி அன்னை பராசக்தி அழிக்கும் தொழிலை செய்யக்கூடிய ஒருவரையும் படைக்க வேண்டும். அவ்வாறு அன்னையின் படைப்பிலே உருவாகி அழிக்கும் பணியிலே ஈடுபட தொடங்கினார். இவ்வாறு ஒருவித திறமுடன் நீங்கி வருவதே உலக இயக்கமாகும். ஒரு இயக்கமானது தானாகவே நடைபெற்ற முடியுமா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை பராசக்தி நடுநாயகமாக இருந்து கொண்டு இதை இயக்கிறாள் என்பதை நாம் அறிய வேண்டிய முக்கியமான கருத்தாகும். மேலே குறிப்பிடப்பட்ட இந்த ஒப்பற்ற தத்துவத்தினை விளக்கும் விதமாக தோற்றமளிப்பதுதான் திருக்குற்றாலமலை என்பதையும் நாம் அறிய வேண்டும். மலையில் திகழும் 3 சிகரங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழில்களை நிறைவேற்றி வருகின்ற மும்மூர்த்திகளை கொண்டதாகும். தொழில்கள் நிறைவேற்றி வருகின்ற மும்மூர்த்திகள் அந்த சிகரங்களில் தொடங்குகின்ற அருவியானது அன்னை பராசக்தியின் கருணையாலே 3 சிகரங்களையும் அருவியும் தன்னகத்தை கொண்டு திகழும் ஒரு பெரிய சிகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. குற்றாலம் என்று இந்த குத்தாலத்தை பிரித்து பொருள் காணும்போது கூ என்பது பிறவிப்பிணியும், தாளம் என்பது தீர்ப்பது என்ற பொருளையும் குறிக்கிறது. பிறவிப்பிணியை தீர்க்கும் தலமாக திகழ்வது திருக்குற்றாலம் என்பதால் இதை நேரடியாக பொருளாகும். பிறவி என்பது இங்கே பிணி என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு அடுத்தடுத்து பிணிகள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நாம் பிணியுடையவர் என்பது அர்த்தமாகும். இதன் காரணமாக திருக்குற்றாலத்தில் கோயில் கொண்டிருக்கும் குற்றாலநாதர் திருச்சன்னதிக்கு வடக்கு பக்கத்தில் அமைந்துள்ள தனி சன்னத்தில் அன்னை பராசக்தி யோகபீடமாக திருக்காட்சி அணிந்து கொண்டிருக்கிறார். தாட்சியாயனின் உடல் விழுந்த இடமாகவும் இந்த திருக்குற்றாலம் திகழ்வதால் சக்தி பீட வரிசையில் பராசக்தி பீடமாகவும் இது புகழ் பெற்று விளங்குகிறது. இந்த தரணி பீடத்திற்கு அருகில் தானுமானவன் பூந்தொட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறது. அன்னை பராசக்தி தன் குழந்தைகளை தாளாட்டி வளர்ப்பதை பிரபலிக்கக்கூடியது இந்த பூந்தொட்டியாகும். அனைத்தும் மூலமாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி ஹரி, அரண், அயன் ஆகிய ஒவ்வொரு கர்ப்பத்திலும் தாங்கி பெற்றெடுத்தாள் என்பதை அறிவிக்கும் காரணமாக தானுமானவன் பூந்தொட்டில் இந்த இடத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறது. திருக்குற்றாலம் மலை உருவாக திகழ்கின்ற அன்னை பராசக்தி திருக்கோயிலும் சிலை வடிவமாக விளங்கும் சிறப்புடைய திரிகூட பர்வதமாகும். வேதங்கள் 4 இறைவனையும் இறைவையும் தமக்கு உணர்த்தக்கூடிய அரும் பொக்கிஷங்களாக திகழ்ந்து வருகின்றன. அதனை பிரதிபலிக்கின்ற வகையிலே இந்த திருக்கோயில் திகழக்கூடிய 4
வகையிலும் இத்தலமானது எத்தகைய பழமை வாய்ந்தது என்பதை அறுதியிட்டு கூற முடியாது என்ற போதிலும் 500 ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்த அப்பர் பெருமான் மாடமூடும் மாளிகையில் மல்கு தில்லை பணி நிகழும் அம்பலத்தை மணிக்கூத்து ஆடுவான் புகழ்வர் கொண்டோ பின்னே அணி ஆரூர் கோயிலாக கொண்ட நாளே என்று பாடி வந்த பாடலுக்கு திருவாரூரில் தொன்மையும் தனி சிறப்பையும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதுகுன்றத்திலே இறைவனை பலவாறாக துதித்து பாடல்களை பாடினார். அந்த பாடல் இனிமையும் பக்தி பெருக்கும் கேட்போரை பக்தி வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய திறம் பெற்றதாக விளங்குகின்றது. அந்த பாடல் அவர் பாடியதற்கு பொன்னாலான பரிசுகளும் அவருக்கு கிடைத்தன. பஞ்சபூத தலங்களில் திருவாரூர் பிருத்திவி தலமாக விளங்கி வருகிறது. சப்தவிட தலங்கள் ஒன்றாகவும் இப்புனித தலங்கள் இத்தனை சிறப்புகள் மேலங்கிய திருக்கோயில் நிலோத்பலாம்பாள் கமலாம்பிகை ஆகிய 2 திருப்பெயர்களை கொண்ட திவ்யான அன்னை தனித்தனி கோயில் கொண்டு விளங்குகிறாள். அன்னையானவர் இருவகை வடிவம் தாங்கி உலகத்து உயிர்களை அருள் பாலிப்பதாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இக்கோயிலின் 2வது பிரகாரத்தை நீலோ வளாத்மிகை திருக்கரத்தில் கருங்கோழி மலரை சுமந்து கொண்டு அன்னையின் இடதுகரம் முருகனின் சுற்றுவிரல் பற்றிய வண்ணம் காணப்படுகிறது. வேறு எந்த தலங்களிலும் வேறு சக்தி தலங்களிலும் காண முடியாத அற்புதமான காட்சியாகும். உலகப் பெருமறிவை நமக்கு அளித்தவர் வள்ளுவர் பெருந்தகை. அறம் அரணம் உடையனாயின் அன்பும் அறனும் உடைத்தாய் வாழ்க்கை பண்பும் பயனும் என்று கூறுகிறார். அன்பும் அறனும் இயங்குவதாக இருக்கக்கூடிய இல்லற பயன் என்று அறுதியிட்டு கூறுகின்றார். திருவாரூரில் பிறந்தவர் எல்லோருக்கும் அடியேன் என சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கிறார். சோமாஸ்கந்த உருவில் தியாகராஜ பெருமான தலத்திலே உற்சவமூர்த்தியாக திகழ்கிறார். முசுகுந்த சக்கரத்தை தெய்வலோகத்திலிருந்து மும்மூர்த்தி கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்து விழா நடத்தியதாக புராண வரலாறு கூறுகிறது. முசுகுந்தன் கொண்டு வந்த லிங்கம் தங்கப்பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜைகளை பெற்று கொள்கிறார் சிவபெருமான். இவரையே விடங்கர் என்று அழைப்பதும் இல்லற வாழ்விற்கு நீலோத்பம்பியாகவும் துறவர வாழ்விலிருந்து கமலாம்பியாகவும் அன்னை திருத்தலத்திலிருந்து கொண்டு ஆட்சி செய்யலாம். 2 அம்பிகையின் வடிவங்களையும் வணங்கி நாம் ஆற்றல் அனைத்தையும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.